ஸோ கீவேர்ட்ஸோட பவர் என்னன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஜஸ்ட் குரோமில் போயிட்டு HTML டைப் பண்ணுறேன். ஜஸ்ட் ப்ரெஸ்ஸிங் என்டர். ஸோ இந்த வெப்சைட்ஸ்குள்ளே போகிறேன். ஃபஸ்ட்டு காமிக்கிற வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் W3 ஸ்கூல் வெப்சைட் வந்து இருக்குல்ல, இன்ஸ்பெக்ட்னு கொடுக்குறோம். இன்ஸ்பெக்ட்ன்றது ஒரு டெவலப்பருடைய பார்ட்டு. மோஸ்ட்லி அதை டெவலப்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹெட் பார்ட்டில் பாருங்கள். ஸோ தி given keywords HTML, Python, CSS, SQL, JavaScript இதெல்லாம் என்னுடைய வெப்சைட்ல இருக்கு. எப்போ இதை சர்ச் பண்றாங்களோ அப்போ என்ன நீ ஷோ பண்ணு யூசர்ஸ்க்கு அப்படின்னு ஒரு கீவேர்ட்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு 5% ஆஃப் உங்களுக்கு ஷோ பண்ற வெப்சைட்ஸ். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதே மாதிரி HTML டைப் பண்ணுங்க. ஜஸ்ட் என்டர். SEO குவாக்னு இருக்குன்னு பார்த்தீங்களா, இது வந்து ஒரு குரோமோட எக்ஸ்டென்ஷன். இதை ஆன் பண்றேன் ஜஸ்ட். So it will show the full report for this keyword. So you காமிக்க பாருங்க. இங்க பாருங்க, ரேங்கிங் வந்து 419 ரேங்க் இருக்கு. ஸோ இது வந்து எத்தனை பேர் சர்ச் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் இங்க காமிக்குது. இங்க பாருங்க, ஒரு 747 யூசர்ஸ் வந்து இது பார்த்துருக்காங்க. ரேங்கிங் வந்து 2 to 6 இருக்கு. ஸோ it gives the ranking based websites. ரேங்கிங்கை பொறுத்து நம்ம ஷோ பண்ணும். ஓகே, யூசர்ஸ் எப்படி யூஸ் பண்றாங்க அது மாதிரி. மோஸ்ட் ஆஃப் தி ரீசன்ஸ் வந்து SEO, சர்ச் இன்ஜின் தான். சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க, SEO. இது வந்து கூகுள் யூஸ் பண்ற ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி. தேங்க்யூ.